அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஒரு நீண்ட சஸ்பென்ஸ் முடிவுக்கு வந்திருக்குதுங்க. டெல்லி அசம்பிளி எலெக்ஷன் ரிசல்ட்லாம் வந்துருச்சு. பாஜக ரொம்ப வருஷத்துக்கு பிறகு மீண்டும் ஆட்சியை கைப்பற்றி இருக்கின்றது. அது என்னவோ தெரியலங்க, பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்ததுன்னா சப்ஜாடா ஜெயிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த முனிசிபாலிட்டி எலெக்ஷன்லையும் வந்து பல வருஷங்கள் ஜெயிச்சு முனிசிபாலிட்டி அவங்க கண்ட்ரோல்லையே வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த எண்டுக்கும் அந்த எண்டுக்கும் நடுவில் சட்டமன்ற தேர்தல் மட்டும் எட்டாக்கனி ஆகிவிட்டது. காங்கிரஸ் 10 வருஷம் இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஆம் ஆத்மி கட்சி 2013 இப்போ வரைக்கும் ஆட்சியில் இருந்துட்டாங்க, போகிறாங்க. அது என்னவோ தெரியல, ஜனங்க சட்டமன்ற தேர்தலில் மட்டும் பாஜகவை ஒதுக்கி வைத்திருந்தனர். இப்போ அதுவும் முடிவுக்கு வந்து விட்டது. மீண்டும் ஆட்சிக்கு வரப்போகின்றார்கள் பாஜக. இதில் வந்து எத்தனை % ஓட்டு, யாருக்கு எவ்வளோ போச்சு, அதை பாருங்க, ஜெயிச்சாச்சு இல்லை. அந்த மெஜாரிட்டி மார்க், ஒரே ஒரு எம்எல்ஏ இருந்தாலும் அது ஜெயிப்பு தான். 1 ரனில் ஜெயித்தாலும் 100 ரனில் ஜெயித்தாலும் அதே சம்பளம் தான் கொடுக்க போகிறாங்க. அந்த கப்பும் அதே சைஸில் தான் இருக்க போகுது. என்ன 100 ரனில் ஜெயிச்சா கப்பு கொஞ்சம் பெருசாக கொடுக்க போகிறாங்க. அது எல்லாம் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சது தான். ரைட். இந்த வெற்றி வந்து பாஜகவுக்கு பல விதங்கள் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இதை வந்து ஒரு டெம்ப்ளேட்டாக அவங்க எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் மிஸ்ஸிங். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், பாஜகவுடைய வின்னிங் காம்பினேஷன் அப்படின்றது வந்து அந்த ஒரு 4 தூண்கள். ஒன்று வந்து ஸ்ட்ராங் லோக்கல் லீடர்ஷிப், 2வது பாப்புலிஸ்ட் மெஷர்ஸ். இன்னைக்கு வந்து இந்த இலவசங்கள் அப்படின்றது தவிர்க்க முடியாத விஷயம் ஆயிடுச்சுங்க. 3வது அவர்களுடைய கோர் ஐடியாலஜி. 4வது அந்த களப்பணி. அது கட்சி தொண்டர்களாக இருக்கட்டும், அதை சப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி ஆர்எஸ்எஸ் மற்ற அமைப்புகளாகட்டும், இவங்க கடுமையாக வேலை செய்ய வேண்டும். இந்த 4ம் ஒழுங்காக இருந்தால் மட்டும்தான் அவங்க ஜெயிக்க முடியும் அப்படின்னு. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்ட்ராங் லோக்கல் லீடர்ஷிப் அப்படின்றது மிஸ்ஸிங். சீஃப் மினிஸ்டரியல் கேண்டிடேட் அப்படின்றது அதை விடுங்க. முதல்ல அங்கே பாப்புலரான ஒரு கட்சி தலைவர், இப்போ தமிழகத்தில் அண்ணாமலை இருக்கார் அப்படின்னா, அதே மாதிரி யூபியில் யோகி, அவர் சிஎம் ஆன பிறகு தான் அங்கே லோக்கல் லீடராக மாறுகின்றார். இப்படி நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்துக்கு போன பிறகு ஒரு பாப்புலர் லீடராக மாறுறாரோ அந்த மாதிரி இந்த லோக்கல் லீடர்ஷிப்பை வளர்த்தால் மட்டும்தான் கட்சியை வந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து வலிமையான இயக்கமாக வைத்திருக்க முடியும். அது என்னவோ தெரியல, பாஜகவில் அதை பற்றி கவலையே படுறது இல்லைங்க. இனிமேலாவது டெல்லியில் அந்த லோக்கல் லீடர்ஷிப் அப்படின்றத, அது மட்டும் இல்லை, இப்போ ஒருத்தர் வந்துட்டாருன்னா அதுக்கடுத்தது யார், அட்லீஸ்ட் நம்பர் 2 நம்பர் 3 இருக்கணும். அடுத்ததை விடுங்க, ஒரு யங் லீடரை கொண்டு வரீங்க அப்படின்னு சொன்னால் ரைட்டுங்க. அவர் ஒன்றும் 20 வருஷம் 30 வருஷம் இருக்காருன்னா ஓகே, அவர் இருந்துட்டு போட்டோம். ப்ளஸ் நம்பர் 2 ஒருத்தர் இருக்கணும், நம்பர் 3 ஒருத்தர் இருக்கணும். இதை வந்து அவங்க கவனிக்காமல், இல்லைங்க பாருங்கள், டெல்லியில் வந்து ஒரு சீஃப் மினிஸ்டரியல் கேண்டிடேட் இல்லை, பல மாநிலங்களில் நாங்கள் அப்படி தான் பண்ணுறோம், ஸ்ட்ராங் லோக்கல் லீடர்ஷிப் இல்லை, இருந்தாலும் நாங்கள் ஜெயிச்சுக்கிறோம் அப்படின்னு இதையே மற்ற இடத்துல ரெப்ளிகேட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா காங்கிரஸ் மாதிரி தான் ஆகும். ஏன்னா டெல்லி அப்படின்றது வேற. மறுபடியும் அண்டர்லைன் பண்ணோம், பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பாஜகவுக்கு சப்ஜாடாக ஓட்டு போடுற அதே ஜனங்க தான் இது நாள் வரைக்கும் சட்டமன்ற தேர்தலில் அவங்களுக்கு ஓட்டை கம்மியாக குறைச்சி போட்டாங்க. அது ஞாபகம் வச்சுக்கணும். இதில் வந்து காங்கிரஸ் விடுங்க, அதை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் வழக்கம் போல் இப்போது இவிஎம்மோடு சேர்ந்து இன்னொரு குற்றச்சாட்டும் வரும். இந்த ஓட்டர் லிஸ்ட்டு புதுசாக இவ்வளோ பேரை சேர்த்தாங்க அப்படின்வாங்க, இல்லாட்டா இத்தனை பேரை நீக்கிட்டாங்க அப்படின்வாங்க, இல்லை இவங்களெல்லாம் ஓட்டு போடாமல் தடுத்தாங்க அப்படின்னாங்க. அப்புறம் காவல்துறை வந்து எங்கள் ஆளுங்களெல்லாம் ஓட்டு போட அனுமதிக்கவில்லை, இப்படின்னு ஏராளமான குற்றச்சாட்டுகள் வரத்தான் செய்யும். ஆனால் அண்ணன் அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன பண்ண போகிறாரு, அதுதான் வந்து ஒரு பெரிய கேள்வி. அவர் சும்மா ஓட மாட்டார். இப்போதைக்கு அவர்கிட்ட அந்த பஞ்சாப் சீஃப் மினிஸ்டர்ஷிப் இருக்கு. என்னங்க அங்கே வேறு யாரோ சிஎம் அப்படின்னீங்களா? இல்லை, அப்படி தான் நினச்சின்னுக்கிறாங்க. ஆனால் இவர் தானே டிஃபேக்டோ சிஎம்மாக இருக்கார். அங்கே இருக்கிற விஷயங்களெல்லாம் இவர் தான் கண்ட்ரோல் பண்ணின்னுக்கிறாரு. அதனால் டெல்லியை விட ஒரு பெரிய ஸ்டேட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இவர் தான் வந்து இந்தியா முழுக்க எல்லா ஸ்டேட்லேயும் போயிட்டு போட்டி போட போகிறோம், பிரைம் மினிஸ்டராக வர போகிறோம் கனவு கண்டிருந்தார். கட்சியில் சொந்த ஸ்டேட்லேயே தோற்று போயிட்டார் அப்படின்லாம் யாரும் கேட்கக்கூடாது. இது வந்து சதி அப்படின்னு சொல்லிக்கலாம். அண்ட் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் புள்ளி கூட்டணிக்குள்ளேயே ஒருத்தருக்கு திட்டிக்க ஆரம்பிப்பாங்க. காங்கிரஸில் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இங்கே வந்து காங்கிரஸுக்கு வந்து இந்த புள்ளி கூட்டணி ஆதரவு தெரிவித்திருந்தால் என்ன குழப்புதா? காங்கிரஸ் புள்ளி கூட்டணி ரெண்டும் ஒன்று தானே. அப்புறம் என்ன புள்ளி கூட்டணி காங்கிரஸுக்கு ஆதரவு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் அந்த புள்ளி கூட்டணி. புள்ளி கூட்டணியில் காங்கிரஸ் தவிர மற்ற கட்சிகள்லாம் என்ன பண்ணிக்கிறாங்க, ஆப்பு கட்சிக்கு ஆதரவு கொடுத்துக்கிறாங்க. ஆப்பு கட்சிக்கு ஆதரவுன்னா என்ன அர்த்தம்? காங்கிரஸுக்கு எதிர்ப்பு. எப்படிங்க ஒரே கூட்டணிக்குள்ளே இருக்கீங்க,
இப்போதான் பார்லிமெண்ட் எலெக்ஷன்லலாம் வந்து ஒன்றா இருந்தீங்க, இப்போ சட்டமன்ற தேர்தலில் எதிர்த்து அப்படின்னா இதுதான் அந்த புள்ளி கூட்டணி. அவங்களும் வந்து ஒரு விவசாயம் இல்லாமல் கூட்டணின்னு இருக்காங்க. அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க பாருங்க, நம்மள மாதிரியான ஆம் ஆத்மிகள், அவங்கள தான் குறை சொல்வேன் நான். சிக்கல் என்னன்னா, ஏன் வந்து இந்த புள்ளி கூட்டணியில் இருக்க கட்சிகள்லாம் காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்ணாமல் ஆப்பு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா, ஒன்று வந்து அங்கே ஆப்பு கட்சியுடைய ஓட் பேஸ் அப்படின்றது அதிகமாக இருக்குது. காங்கிரஸ்ன்றது ஒன்றுமே இல்லை, சிங்கிள் டிஜிட் ஆகிப்போச்சு, தமிழ்நாடு மாதிரி ஆகிப்போச்சு. எத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்த கட்சி டெல்லியில் இது தமிழ்நாடு காங்கிரஸை விட ரொம்பவே கீழே போயிடுச்சு அப்படின்னா அது யாரை குறை சொல்ல முடியும்? அண்ணன் ராகுல் காந்தி அன்கோ அவங்கள தான் சொல்ல முடியும். ஸோ பலமான கட்சியை ஆதரிப்பது அப்படின்றது ஒன்று. எல்லாத்தையும் விட முக்கியமான காரணம் என்னன்னா, பாருங்க, நீங்கள் இந்த புள்ளி கூட்டணியில் இருக்க எந்த கட்சியை ஒன்றா எடுத்துக்காங்க, காங்கிரஸ் வளர்ந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு தான் கஷ்டம். வேற பிஜேபி வளர்ந்தா கூட அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ வெஸ்ட் பெங்காலில் திரிணாமுல் காங்கிரஸுக்கு காங்கிரஸ் அண்ட் கம்யூனிஸ்ட் தான் வந்து மிகப்பெரிய ஒரு த்ரெட்டாக இருக்குது. அவங்க வளர்ந்துட்டாங்கன்னா இவங்களுடைய ஓட் பேங்க் அந்த பக்கம் போயிடும். ஆனால் இவங்களுடைய அந்த ஓட் பேங்க்ன்றது பாஜக பக்கம் போவது கஷ்டம். அதே மாதிரி தான் எல்லா ஸ்டேட்லேயும் புள்ளி கூட்டணி கட்சிகளுக்கு. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் காங்கிரஸை எப்படியாவது ஒன்றும் தெரியாமல் ஆக்கி பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தேர்தல் தோல்விக்கு பிறகு அடுத்தது பீகார் எலெக்ஷன் வருது, அதுலேயும் தோற்று போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய சேர்னிங் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அண்டு காங்கிரஸ்லேயே கூட சில குரல்கள் ஓங்கி ஒலிக்கலாம். இது பாருங்க, இனிமேலும் வந்து ராகுல் காந்தி, சோனியா காந்தி, பிரியங்கா வத்ரா இவங்களையும் நம்ம இன்னும் கட்சி நடத்த முடியாது, அதனால் ஒரு டைனமிக் லீடர் வேணும். யார் அந்த டைனமிக் லீடர் அப்படின்னா, மேற்கு வங்காளத்திலிருந்து மம்தா பானர்ஜி அவர்கள். அவங்களும் நாமளும் வந்து கட்சியை இணைச்சிருவோம், அவங்க லீடர் ஆகட்டும் அப்படின்னு ஒரு குரல் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அண்டு காங்கிரஸிலிருந்து வெளில போய் ஏதோ பேரில் காங்கிரஸ்னு வச்சுட்டு இருக்கவங்களாம் ஒன்றா சேரணும், சரத்பவார் அவர்கள் இந்த மாதிரி ஒரு கோரிக்கை எழும்பலாம். எந்த அளவுக்கு அது எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்றத பொறுத்து பார்க்கணும். ரைட், இந்த தேர்தலில் எனக்கு வந்து ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இலவசங்கள் இதுதான் வந்து தேர்தலில் வெற்றியை தரும் அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சுங்க. இந்த தேர்தல் வெற்றிக்கு இலவசம் மட்டுமே காரணம் கிடையாது. ஆனால் ட்ரெண்டை பார்க்கும்போது பாருங்க, அவங்க எவ்வளோ கேட்குறாங்க, நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்க, அந்த ஏலச்சீட்டு மாதிரி ஆகிப்போச்சு. அவங்க 1000 ரூபான்றாங்களா, நீங்கள் ஒன்று 1500 அங்கேருந்து ஒருத்தர் 2000 அப்படின்னாரு. அந்த மாதிரி யார் ஹையஸ்ட் பிட்டரோ அவங்களுக்கு கொடுக்கறது அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் இதுதான் வெற்றியை தேடித்தந்ததான கிடையாது. இத்தனை வருஷம் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய நாடகம். அந்த ஓட்டு போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா இவர், அவர் ஒய்ஃபு, அவங்க பேரண்ட்ஸை வந்து வீல் சேரில் அப்படியே தள்ளிக்கின்னு அப்படியே எல்லாரும் வீடியோ கேமராவில் ஷூட் பண்ணின்னுக்கிறாங்க. இவர் ஓட்டு போட வரார். இத்தனை நாளில் என்றைக்காவது அந்த பக்கத்தில் அவர் அப்பா அம்மாவை கூட்டின்னு வந்திருப்பாரா? காரில் தான் வருவார். ஒரு ரெனால்ட்ஸ் பேனா வச்சுப்பாரு. பாருங்கள், நான் போடுறது 400 ரூபா சொக்கா, 800 ரூபா பேண்ட்டு, சாதாரண செருப்பு தான் போடுறேன், ஆம்னி கார் தான் ஒன்று வச்சுக்கிறேன் அப்படின்லாம் கதை விடுவார். ஆனால் இவருக்காக கட்டப்பட்ட அந்த மாளிகை எத்தனை கோடிகள்! டாய்லெட்லலாம் வந்து சென்ட்ரலைஸ்டு ஏசியான், டைல்ஸு, டிவி, அது இதுன்னு அடித்து நவுத்திக்கிறாங்க. இவர் வந்து நான் தான் அப்படியே ஏழையின் பங்காளி அப்படின்னு ஊரை ஏமாத்தின்னுக்கிறாரு. அட்லீஸ்ட் இந்த தேர்தல் முடிவுகளில் ஜனங்க கொஞ்சம் முழிச்சிக்கினாங்கோ அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். முழுசாக முழிச்சிக்கினாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. அடுத்தது இன்னொரு குற்றச்சாட்டும் வரும் பாருங்களேன். அதாவது இந்த எலெக்ஷன் கமிஷனர் எல்லாம் பிளான் பண்ணி தான் பிப்ரவரி 5ஆம் தேதி பட்ஜெட்டுக்கு அப்புறமா எலெக்ஷன் வச்சாங்க. ஏன்னா இவங்க சொல்லியிருப்பாங்க, நாங்கள் பட்ஜெட்டில் நிறைய சலுகை கொடுக்க போகிறோம், அது வந்து டெல்லியில் இருக்க அந்த ஓட்டுகளை எங்களுக்கு கொண்டு வரணும், அதனால நீங்கள் தள்ளி வைங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து சரியில்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வரும். அதுக்கப்புறம் அந்த பே கமிஷன் அனௌன்ஸ் பண்ணது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். வழக்கமாக அந்த 100% தாண்டி போயிடும் டிஏ, அதுக்கப்புறமா தான் பே கமிஷனை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த தடவை 60 கூட தாண்டலை, ஆனால் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா டெல்லியில் வந்து இந்த அரசு ஊழியர்கள் கணிசமாக இருக்கின்றார்கள். ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் அரசு ஊழியர்கள், அதுக்கப்புறம் அந்த ரிட்டையர்டு பென்ஷனர்ஸ் அவங்க இருக்காங்க. ஒருத்தர் வீட்டில் 5 பேர் அப்படின்னா கூட கிட்டத்தட்ட ஒரு 10-12 லட்சம் வாக்குகள் ஒட்டுமொத்தமாக அது சேரும். ஸோ இப்படியெல்லாம் பண்ணி எங்கள் வெற்றியை தட்டி பறித்து விட்டார்கள் இப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. சொல்கிறது சொல்லிட்டு போட்டோம். அரவிந்த் கெஜ்ரிவாலோ இல்லை புள்ளி கூட்டணியோ அவங்க சொல்லாத பொய்களா, பண்ணாத ஏமாத்து வித்தைகளா, அதனால் இதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த யோகியதையும் கிடையாது. ஆனால் இப்படி இந்த இலவசம் இலவசம் இப்படின்னே போயிட்டு இருந்ததுன்னா அப்புறம் நாடு என்ன தான் ஆகுது? நம்ம என்ன நினைக்கிறோம், என்னங்க கவர்மெண்ட் வந்து காசு கொடுக்குது, யார் காசு? நம்ம காசு தானே, அதை மக்களுக்கு கொடுக்குறாங்க. இதைத்தான் அரவிந்த் கெஜ்ரிவால் திருப்பி திருப்பி சொல்லியிருந்தார்.
நான் வந்து மக்களோட காசை மக்களுக்கே கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. ஏன் மற்றவங்களாம் எங்கே கொண்டு போய் கொட்டுறாங்க? எந்த அரசாங்கமாக இருந்தாலும், அது பாஜகவாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், மக்கள் பணத்தை எடுத்து செலவு பண்ணுவது மக்களுக்காகத்தான். ஆனால் அதில் ஊழலில் எவ்வளோ போகுது அப்படின்றது வேற விஷயம். மற்றபடி பேப்பரில் கணக்குன்னும் போது அது மக்களுக்காகத்தான் அந்த செலவு. இப்படி மாதம் 1000 கொடுக்குறேன், 2000 கொடுக்குறேன், 3000 கொடுக்குறேன் அப்படின்னு ஏலம் விட்டுக்கினே போனால், அப்போது இந்த காசெல்லாம் எங்கேருந்து வரும்னு நினச்சின்னுக்கிறீங்க? நம்மக்கிட்டேருந்து போகிற காசு தான். இப்போ மக்களுக்கு இவங்க காசு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே, இந்த காசு மக்கள்கிட்டேருந்து எடுத்து மக்களுக்கு கொடுக்குறாங்க. நம்ம இந்த பாக்கெட்லேருந்து எடுத்து இந்த பக்கம் பாக்கெட் இல்லையா, சரி இருக்கிறதா வச்சுக்கோங்க, இந்த பாக்கெட்டில் போடுறாங்க. நாமளும் ரொம்ப சந்தோஷமாக இருந்து நிற்கிறோம். அப்போ என்ன ஆகும்? இந்த பணத்துக்கு அந்த ஒரு தொகையை ஒதுக்குறாங்கல்ல, அதனால் ஹாஸ்பிட்டல் கட்டுறது, ரோடு போடுறது, இல்லை ஸ்கூலை அப்கிரேட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பணம் இருக்காது. இல்லைன்னா கடன் வாங்கணும். இப்போ தமிழகத்தில் வாங்கி குவிச்சு நிற்கிறாங்களா கடன், கேட்டால் அங்கே கொடுக்கல இங்கே கொடுக்கல இப்படியே தான் சொல்லி நிற்கிறாங்க. இந்த மகளிர் உரிமை தொகை அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 15,000 கோடி. இப்போ இதெல்லாம் எங்கேருந்து வரும் காசு? இப்படி எல்லாத்தையும் செலவு பண்ணின்னு போனீங்கன்னா அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு வந்து நீங்கள் யாராவது டொனேஷன் கொடுக்குறீங்களா, இல்லை தனியார் பள்ளிகள்லாம் வந்து அவங்க ஏதாவது பண்ணுவாங்களா, இப்படி தான் நம்ம கேட்டுட்டு இருக்கணும். ரைட், இதுக்கெல்லாம் ஒரு மாற்றே கிடையாதா அப்படின்னா நீங்கள் இலவசம் கொடுங்க. ஆனால் அதே சமயத்தில் இது வந்து தமிழகத்தில் இருக்கிற அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை வேற எந்த மாநிலத்தில் இருக்கவங்களாக இருந்தாலும் சரி, மத்தியில் இருக்கவங்களாலும் சரி, எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய சிம்பிள் மாடல். நான் அன்றைக்கே சொல்லியிருந்தேன் பர்கினோ ஃபாசோ பற்றி இன்னொரு நாள் பேசுகிறேன் அப்படின்னு. இந்த வீடியோவை பாருங்கள். அதாவது பர்கினோ ஃபாசோ இது வெஸ்ட் ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு சிறிய நாடு. இங்கே இப்ராஹிம் ட்ரௌரே அப்படின்றவர் வந்து ஒரு சர்வாதிகாரி, இராணுவ புரட்சி மூலமாக ஆட்சியை கைப்பற்றி இருக்கின்றார். உடனே அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் பார்த்தீங்களா இது வந்து ஜனநாயகம் இல்லைன்னு அவர் சொல்லிட்டார். இது வேறு இந்த எலெக்ஷன் வச்சு என்ன பண்ண போகிறீங்க? மக்களுக்கு நல்லது பண்ணணும். அது எலெக்ஷன் வச்சு பண்ண என்ன, வெக்காட்டி பண்ண என்ன, நான் மக்களுக்கு நல்லது பண்ணின்னுக்கிறேன், நீங்கள் அப்படி ஓரமாக ஒதுங்கினுங்கன்ட்டார். கூடவே என்ன சொல்லிக்கிறார் அவர், ஆப்பிரிக்காவில் இருக்க நாடுகளுக்கு ஐஎம்எஃப் அது வேண்டாம், வேர்ல்டு பேங்க் வேண்டாம், அமெரிக்காவோ ஐரோப்பிய நாடுகளோ நீங்கள் எங்களுக்கு வந்து பிச்சை போட வேண்டாம், நாங்களே எங்களை பார்த்துப்போம், நீங்கள் ஓரமாக நின்று வேடிக்கை பாருங்க அப்படின்னுக்கிறார். எப்படி சார் இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னா, அதான் நாட்டு மக்களோட அக்கறையோடு இருக்கிற ஒரு தலைவன் வந்தா அப்படின்னு சொன்னால் என்னென்ன மாற்றங்கள் செய்ய முடியுன்றதுக்கு பர்கினோ ஃபாசோவில் இப்ராஹிம் ட்ரௌரே ஒரு சிறந்த உதாரணம். கடந்த ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா பர்கினோ ஃபாசோவில் தக்காளி, அதாவது இந்த வெஸ்ட் ஆப்பிரிக்கன் நேஷன்ஸில் தக்காளி உற்பத்தியில் 4வது இடத்தில் இருக்கின்றது பர்கினோ ஃபாசோ. கிட்டத்தட்ட 8 லட்சம் டன்னுக்கும் அதிகமாக உற்பத்தி செய்திருக்கின்றார்கள் தக்காளி மட்டுமே. என்ன பண்ணுறாங்க, தக்காளியை உற்பத்தி பண்ணிட்டு மற்ற நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23,000 டன்களுக்கும் மேலாக அந்த டொமேட்டோ பியூரின்னு சொல்கிறோம்ல, தக்காளி பேஸ்ட்டு, அதை இறக்குமதி பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட $7 மில்லியன் அது ஒர்த், 7-8 மில்லியன் அவ்வளோ ரூபாயை கொட்டி கொடுத்து அந்த டொமேட்டோவை எப்படி இவங்க தக்காளி கம்மி விலைக்கு, ஏன்னா தக்காளி விலை கம்மியாக தானே இருக்கும், அங்கே அமுச்சிட்டு அங்கேருந்து அந்த டொமேட்டோ பேஸ்ட்டை $8 மில்லியன் காசு கொடுத்து வாங்கினுக்கிறாங்க. அண்ணன் இப்ராஹிம் பார்த்தாரு, என்னடா பைத்தியார்த்தனமாக இருக்குது, நாம் இங்கேருந்து தக்காளி அவங்களுக்கு சீப்பாக குத்து அனுப்புவோமா, அவங்க அதை ப்ராசஸ் பண்ணி பேஸ்ட்டுன்னு நம்மக்கிட்ட கொடுத்து காசை வாங்கிட்டு போவாங்களா, ஏன் இந்த டொமேட்டோவை அப்படி நசுக்கி பிதிக்கி அதை பேஸ்டாக நமக்கு தெரியாதா, இதுனா பெரிய ராக்கெட் டெக்னாலஜியா, எல்லாம் இங்கே செய்யுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரியில் அந்த டொமேட்டோ ப்ராசஸிங் யூனிட் ஆரம்பிச்சிட்டாருங்க. 1 மணி நேரத்துக்கு 5 டன் டொமேட்டோவை அது ப்ராசஸ் பண்ணுது. அது பாருங்கள் டப்பாவாக வரும், அதுதான் அந்த டொமேட்டோ பேஸ்ட்டு. ஃபர்ஸ்ட் இயரில் மட்டும் கிட்டத்தட்ட $11 மில்லியன் டேர்ன் ஓவர் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இது ஒன்று மட்டும் பத்தாது, டகால்னு இன்னொரு ஃபேக்ட்ரியும் உடனே ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது வந்து 1 மணி நேரத்துக்கு 6 டன் தக்காளியை ப்ராசஸ் பண்ணுமா. இப்போது இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வெளில போவதும் தடுக்கப்பட்டது. அண்ட் இந்த டொமேட்டோ பேஸ்ட்டு நாமளே இங்கே தயாரிச்சுக்கிறோம். இதை எக்ஸ்போர்ட் பண்ணும்போது வேல்யூ அடிஷன், காசு அதிகமாக வருது, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நமக்கு கிடைக்குது. இந்த மாதிரி தாங்க ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்க்கணும். இப்போ தமிழகத்தில் வந்து 1 ட்ரில்லியன் எக்கானமி அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, 1 ட்ரில்லியன் எக்கானமினா ஒரு 10 பெரிய கம்பெனியை மட்டும் கொண்டு வந்து அந்த 1 ட்ரில்லியன் அப்படின்றத ரீச் பண்ண முடியாதுங்க. முதல்ல அந்த 10 பெரிய கம்பெனிகள் இங்கே வரணும். ஆனால் இது வந்து நம்ம இந்த சரவணா ஸ்டோர், ஜெயச்சந்திரன் ஸ்டோர்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த பாலிசி தான் உண்மையிலேயே ஒர்க் அவுட் ஆகும். யூபியில் வந்து யோகி ஆதித்யநாத் அதைத்தான் பண்ணின்னுக்கிறாரு. அதனால தான் நீங்கள் பாருங்கள், எல்லா
செக்டார்லேயும் வந்து யூபி ரொம்ப க்ளோஸ்லி ஃபாலோயிங். சமீபத்தில் அந்த எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் ஐ வாஸ் சர்ப்ரைஸ்டு. 3வது இடம்னு நினைக்கிறேன் யூபி இருக்குதுங்க. சாஃப்ட்வேர் கிடையாது, உடனே நீங்கள் நொய்டா அப்படின்னு சொல்லுவீங்க. இது எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி. தமிழகம் முதல் இடத்துல இருக்கின்றது, யூபி வந்து 3வது இடத்துல இருக்கின்றது. சரி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். இப்போ சிம்பிளாக ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேனே. புளியங்குளம் இந்த தெற்கத்தி பக்கம் இருக்குதுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த எலுமிச்சம்பழம் இருக்குது இல்லையா, இது வந்து நிறைய உற்பத்தி ஆகுது. நமக்கு தான் இந்த சம்மரில் மட்டும்தான் லெமன் ஜூஸு அப்படின்றது, மற்ற நாள்லாம் ஜலுப்பு பிடிச்சிக்கும் அப்படின்ட்டு அதை கிட்டேயே சேர்க்க மாட்டோம். அதில் விட்டமின் சி அவ்வளோ இருக்குதுங்க. ஜலுப்பு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஆனால் நம்ம வந்து அதை கேட்குறது கிடையாது. மழை காலத்தில் வந்து பல பேர் மோரே சேர்த்துக்க மாட்டோம், ஐயோ ஜலுப்பு பிடிச்சிக்கும் அப்படின்னு. இப்போது அந்த சீசனில் மட்டும்தான், மார்ச்லேருந்து ஒரு ஜூன் ஜூலை வரைக்கும் தான் வந்து எலுமிச்சம்பழத்துக்கு நல்ல விலை கிடைக்குதுங்க. ஏன்னா எங்கே பார்த்தாலும் அப்படியே வெயில் நாக்க வரட்டும், இந்த தடவை பிப்ரவரியிலேயே வெயில் ஆரம்பிச்சிச்சு அப்படின்றாங்க. ஸோ அந்த சீசனில் அது விலை போகும். ஜூலை வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த பழத்துக்கு அவ்வளோ விலை கிடைக்கிறது கிடையாதுங்க. ஒரு நாளைக்கு பல 100 டன் சந்தைக்கு வருதுங்க அங்கே. அப்போ இது என்ன பண்ணலாம், வேல்யூ அடிஷன். இந்த லெமன் ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் இதெல்லாம் வந்து கோலா கம்பெனிகளுக்கு நிறைய விற்கலாம், எக்ஸ்போர்ட் பண்ணலாம். நீங்கள் எலுமிச்சம்பழம் அப்படின்னா உடனே ஊறுகாய் மட்டும்தான் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி நான் சிஎம்சலுக்கு எழுதியிருந்தேன், இந்த மாதிரிங்க எலுமிச்சம்பழம் அப்படியே வளைஞ்சி கிடக்குதுங்க, இதை வந்து வேல்யூ அடிஷன், அதுலேருந்து வந்து ஏதாவது ஆசிட் எடுக்கிறது, இல்லை அந்த லெமன் எக்ஸ்ட்ராக்டு, இல்லை அந்த லெமன் பவுடரு, இந்த மாதிரி வேல்யூ அடிஷன் இதெல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா ஆஃப் சீசனில், அதாவது டிமாண்ட் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி வேல்யூ அடிஷன் பண்ணால் எக்ஸ்போர்ட் பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னா, எனக்கு அங்கேருந்து ஒரு 6 மாதம் கழிச்சு ரிப்ளை வருது. அங்கே மாவட்ட அளவில் இந்த மாதிரி மையங்கள் இருக்கின்றன, அங்கே வந்து யாராவது வந்து இது மாதிரி அது பண்ணணும் இது பண்ணணும்னு கேட்டானா அவங்களுக்கு உதவுவோம் அப்படின்னு. சரி விடுங்க, அவங்க வந்து கேட்பாங்கன்னு நினச்சிருந்தா எதுவுமே நடக்காது. 1 ட்ரில்லியன் எக்கானமி அப்படின்னா நாம தான் போயிட்டு அதை ஏற்பாடு பண்ணணும். ஸோ இப்போ இந்த தக்காளிக்கு எப்படி ப்ராசஸிங் யூனிட் ஆரம்பிச்சாரோ அந்த மாதிரி அங்கே லெமன் எக்ஸ்ட்ராக்ஷன் யூனிட் ஆரம்பித்து அதுலேருந்து என்னென்ன ப்ராடக்ட்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இப்படி பண்ணோன்னா அங்கே தொழிற்சாலைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. கூடவே அங்கே இருக்க விவசாயிகளுக்கு நல்ல விலை கிடைக்குது. நீங்கள் சீசனில் வந்து ஜூஸு காமிச்சிருங்க, அந்த நேரத்தில் ஒன்றா ஃபேக்ட்ரியை வந்து மூடிப்புட்டு மராமத்து அப்படி ஏதாவது பண்ணிக்காங்க. மற்ற ஆஃப் சீசனில் டிமாண்ட் இல்லாத நேரத்தில் அந்த தொழிற்சாலையை ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஃபங்க்ஷன் பண்ண வைங்க. அப்போது வேலையும் கிடைக்குது. இது வந்து அந்த லெமன் உற்பத்தி செய்கிறாங்க பாருங்கள், அவங்க ஃபேமிலியை அவங்களே வேலையை வச்சுக்காங்க. ஸோ தட் சீசனில் அவங்க வந்து லெமன் பிஸ்னஸை பார்த்துப்பாங்க, ஆஃப் சீசனில் வந்து கம்பெனியில் வந்து வேலை செய்வாங்க. எக்கானமி இன்க்ரீஸ் ஆகுது இல்லை, ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகுது இல்லை, அந்த 1 ட்ரில்லியன் அப்படின்ற கோலை நோக்கி நம்ம போயிட்டு வரோம்ல. இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நம்ம செய்யலாம். கரூரில் வந்து அந்த ஓடிஓபி ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா அந்த முருங்கை அதெல்லாம் இது பண்ணியிருக்காங்க. பட் தெர் இஸ் நோ டேக்கர்ஸ் அப்படின்னு ஒரு செய்தி பார்த்தேன். இந்த முருங்கை பொடி செய்யலாம், அந்த முருங்கை விதையை வந்து நம்ம பொடி செய்யலாம், இந்த மாதிரி எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குது. முருங்கை ப்ராடக்ட்ஸை வந்து மார்க்கெட் பண்ணுறது பெரிய விஷயமே கிடையாது. நம்ம அண்ணன் பாக்யராஜ் அவர்கள் இதை சொன்ன உடனே முருங்கானா நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வந்துடும். ஸோ அந்த மாதிரி சுலபமாக பண்ணக்கூடிய விஷயங்கள். இதுக்கு வந்து இடம் ஒதுக்கி கம்பெனி ஆரம்பிங்கன்னா கூட யாரும் வரலன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன், செய்தி வந்திருந்தது. ஸோ இதையெல்லாம் முன்னிருந்து யாராவது ஒருத்தர் இறங்கி செய்யணுங்க. அப்போ தான் வந்து இந்த இலவசங்கள் கொடுக்கறதையும் நம்மளால் தாக்கு பிடிக்க முடியும், எக்கானமியை இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதை விட்டுட்டு வெறும் இலவசங்களே நம்ம கொடுத்துன்னு கிடந்தோம் அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் பர்கினோ ஃபாசோ எப்படி இருந்ததோ முன்னாடி அந்த மாதிரி நம்ம போயிடுவோம். வெறும் இலவசங்களில் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு இது மட்டுமே நமக்கு வந்து தேர்தல்களில் வெற்றியை தேடித்தரும் அப்படின்னு நினச்சா அந்த டெல்லி எலெக்ஷன் ரிசல்ட் தான் எல்லாருக்கும் ஒரு பாடமாக இருக்கணும். இருக்குமா தெரியல. மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.